ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓ. ஸோ எஸ்பிஓ கம்பெனியில் வந்து என்னென்ன பெண்டிங்ஸ் இருக்குது, என்னென்ன கம்ப்ளீட் ஆகிருக்கு, எந்தெந்த ஸ்டேட்டஸ் வரும், இன்றைக்கி அப்டேட் என்ன, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நம்மளும் யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணவங்க, நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணவங்க, டெலிகிராம் பண்ணவங்க, மெசேஜ் பண்ணவங்க, கால்ஸ் பண்ணவங்க, ஸோ அவங்களுக்கு எல்லாமே கேட்ட ஒரு டவுட்டு தான். ஸோ எல்லாருக்கும் உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம இந்த வீடியோ ஃபார்மேட்டு மினிமே கொடுத்துட்றோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரே கொஸ்டின்ஸ் என்னென்னா, ஓல்டு வில்ட்ராப் ரிக்வஸ்ட் வந்து எப்போ வந்து வரும், எப்போ வந்து கம்ப்ளீட் ஆகும் மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அது பொறுமையாகவே தான் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது. ஸோ ஒன் பை ஒன்னாக வந்துட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் வரும் தான் சொல்லியிருக்காங்க. பட் கம்பல்சரி எல்லாருக்கும் வரும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வாங்கி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபண்டு. இந்த ரீஃபண்டு வந்து எப்போ அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரீஃபண்டுமே வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் ஷேர் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அவங்க தரப்புலேருந்து. ஸோ அது ரீஃபண்டு வரும்போது அவங்களுக்கு யாராருக்கு ரீஃபண்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வரும். ஸோ சில ப்ராப்ளத்தினால கொஞ்சம் டிலே தான் வந்துட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம்னா, நியூ விட்ராவல் வந்து எப்போ ஓப்பன் ஆகும்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ நியூ விட்ராவல் வந்து சில பேர் வந்து எப்போ ஓப்பன் ஆகும், நிறைய ஓப்பன் பண்ணி டேட்டு கொடுத்து அவங்க டிலே ஆகி போயிட்டே தான் இருந்திருக்கு. பட் இதுவரையும் நியூ விட்ராவல் இதுவரையும் ஓப்பன் ஆகலை. ஸோ அது எப்போ வரும்ன்ட்டு அது எஸ்பிஓ தரப்புலேருந்து தான் சொல்லி ஆகணும். சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இயர்லி ஒன்ஸ் தான் கொடுப்பாங்களான்ற மாதிரி டவுட்லேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா போன 2024 தான் நம்ம விட்ராவல் கொடுத்தோம். ஸோ அந்த விட்ராவலுமே இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. இது வரையும் வரலை. ஸோ இதுலேயுமே வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்டாகவே ஆகிடுச்சு. ஸோ இயர்லி ஒன்ஸ் தானான்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டில் வந்துட்டாங்க. ஸோ அது வந்து எஸ்பிஓ தரப்பில் வந்து சொல்லுவாங்க. நியூ விட்ராவலில் கொஞ்சம் சில ப்ராப்ளம், ஓல்டு விட்ராவல் இருக்கும்போது நியூ விட்ராவல் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ சாஃப்ட்வேரில் ப்ராப்ளம்னாங்க. ஸோ சாஃப்ட்வேர் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நியூ விட்ராவல் எப்போ வரும்ன்ட்டு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த மந்த்து கிடையாது. ஓகேங்களா? ஆயுத பூஜைலாம் காமிச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு அப்டேட் வரும், தெளிவாக வரும். ஸோ இது ஒரு எனக்கு சஜஷன் தான், அது கன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போயுமே நீங்கள் வந்து பார்த்துங்க. அப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட்லாம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எனபிள் ஆகும். அதில் வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சில ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்டேட் பண்ணிடலாம். எல்லாருமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட்டே இருக்குது அப்படின்னும்போது சில பேர் அவங்க வந்து அதே பேங்க் அக்கௌண்ட்டு விட்டுடலாம். யாருக்கு மாற்றணுமோ அவங்க வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஓல்டு மெம்பருக்கு வந்து ஏற்கனவே வந்து ரீஃபண்ட் கொடுக்குறவங்க, நான் ரீஃபண்ட் எஸ்பிஓவில் எனக்கு ஒர்க் பண்ண முடியாது, நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்டிஷன்லாம் என்னால் எடுத்து எனக்கு ஒர்க் பண்ண முடியாதுன்றவங்க வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ எஸ்பிஓவில் இருக்கிறவங்களுக்கே வந்து நான் வந்து பேமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க எஸ்பிஓ தரப்புலேருந்து. ஸோ அது வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2000 பேமெண்ட் பண்ணியிருப்போம், 6500 பேமெண்ட் பண்ணியிருப்போம். அது வந்து போனஸாகவே உங்களுக்கு வந்து வேலெட்டில் ஆட் ஆகிடும். அந்த ஓல்டு மெம்பர்ஸுக்கு வண்டி. ஓகேவா? ஓல்டு மெம்பர்ஸ்க்கு வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் வந்து அது விட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் அதெல்லாம் யாருமே எஸ்பிஓ சொன்னது எல்லாம் ஞாபகத்தை தான் வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 5வது பாயிண்ட் என்னென்னா, ஸோ க்ளவுட் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் வந்து நம்ம பப்ளிக்கில் வந்து இப்போ ஆல்ரெடி ரீசெண்டாக இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ரைவேட் ஆக்சஸ் வந்து என்ன, ஸோ அது வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க, எப்போ கொடுப்பீங்க, ஸோ அந்தமாரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதுவும் எஸ்பிஐ தரப்பில் வந்து சொல்லுவாங்க. அது வந்து மேனடரி கிடையாது. எல்லோரும் பப்ளிக்கில் தான் நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து பப்ளிக்கில் தான் யூஸ் பண்ணி நம்ம கண்டென்ட்டை ஷேர் பண்ணுறதாலும் சரி, மைக்ரோ டாஸ்க் ஒர்க் பண்ணுறதாலும் சரி, கண்டென்ட் ரைட்டரு, இன்ஃப்ளூயன்சரு, ஸோ இந்தமாரிலாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது பப்ளிக்கில் இருந்தால் தான் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ கண்டென்ட் ரைட்டர் வந்து ஸோ அதேமாரி கான்செப்ட் தான் இது ப்ரைவேட். இந்த ப்ரைவேட்டை வந்து நீங்கள் வந்து பர்சனலாக சர்டிஃபிகேட்ஸு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஸோ இந்தமாரி எல்லாமே அப்லோட் பண்ணலாம். ஸோ அது ரெக்கமெண்டட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எதனாலனா டிராஃபிக் வந்து கிரியேட் ஆகும். ஸோ சாஃப்ட்வேரில் டிராஃபிக் கிரியேட் ஆகும். இதில் நாங்கள் வந்து எஸ்பிஓ ப்ரைவேட்டு ஆக்சஸில் வச்சதுனால தான் எனக்கு வந்து சில ஸ்கேம் ஆகிடுச்சு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடுச்சு, மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தமாரி ஃபர்தராக வந்து கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும். ஸோ அதனால தான் அவங்க வச்சுருக்கலாம். ஆக்சஸ் வந்து ப்ரைவேட் ஆக்சஸ் எப்போ கொடுக்குறாங்களோ ஸோ அப்போ வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, 6வது பாயிண்ட் என்னென்னா, பைமோட் ஸ்மார்ட் ஆப்பை வந்து நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இதில் என்னென்னா நிறைய பேர் வந்து ரெஃபர் லிங்கை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒருத்தருக்கு டவுன்லைன்ஸ் கொடுக்குறோம். அவங்க வந்து டேரெக்டாகவே இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட் இருந்தவங்களுக்கு மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், நேமு இதெல்லாம் வந்து கேட்டிருந்தது. ஸோ இப்போ வந்து எதுவுமே கேட்கறது கிடையாது. நேம் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, அவ்வளோதான் வருது. ஓடிபி வருது, கொடுத்தோன்னா லாகின் ஆகிடுது. அவ்வளோதான் ஆகிடுது. ஸோ இது ரெஃபரல் கோடெலாம் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தது. இப்போ ரெஃபரல் கோடு கேட்கல. ஸோ இதுலேயுமே வந்து ரெஃபரல் கோடு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இருக்கோம்னா நம்மளுக்கு கீழே டவுன்லைன்ஸாக 2 3 பேர்
இருக்காங்க அப்படின்னும்போது அந்த 2-3 பேருக்கு ஃபஸ்ட்டு ஆட் ஆகிருந்தது. இப்போ வந்து ரெஃபரல் அமௌண்ட்டு ஆட் ஆகலை. ஸோ இது வந்து எப்போ வந்து கிளியர் ஆகுன்றது தெரியாது. பைமோட் அப்போத்துலேருந்து இப்போ வரையும் பிரச்சனையில தான் போயிட்டுருக்கு. சாஃப்ட்வேரில் என்ன கொஞ்சம் அப்டேட்டு சில மொபைல் வந்து இவங்க வந்து 7 வெர்ஷன் 5 வெர்ஷன் ஸோ இந்தமாதிரி வெர்ஷன் கான்செப்ட்டில் இருக்குது. அதுலேயுமே வந்து அவங்க சாஃப்ட்வேர்லேயே 3.1 வெர்ஷன்லேயே சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் 4 வெர்ஷன் 6 வெர்ஷனில் வந்து பைமோட் ஸ்மார்ட் ஆப் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் ஆகலைன்னு தான் உண்மை. ஸோ அதுவுமே வந்து எப்போ கிளியர் ஆகி வருன்றது அவங்க ஃபியூச்சரில் சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஓல்டு மெம்பர்ஸ். இந்த ஓல்டு மெம்பர்ஸ்லாம் வந்து சேல்ஸ் டீம் நிறைய பேர் புக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேவா? இப்போ வந்து சேல்ஸ் டீமில் புக் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ எஸ்பிஐ தரப்பில் சொல்லிட்டாங்க வித்ட்ராவல் வந்து ஹோல்டு பண்ணுவோம். ஏன்னா சேல்ஸ் டீமில் வந்து பேமெண்ட் ஜாஸ்தி. இவங்க வந்து பைமோட்லேயும் எதுவும் பண்ண மாட்டாங்க, எஜுகேஷன்லையும் பண்ண மாட்டாங்க, ஷேர் இழுத்துட்டு பண்ண மாட்டாங்க. ஸோ ஆனால் இவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகேவா? அந்த வேலெட்லாம் வந்து கம்பல்சரி நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் சரி 30,000 இருந்தாலும் சரி 40,000 இருந்தாலும் சரி எஸ்பிஐ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எப்போ அப்கிரேட் பண்ணுமோ அப்போ தான் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க. சில தரப்புலேருந்து எனக்கு வந்து இல்லை எனக்கு ப்ரொமோஷன் டீமுக்கு என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுத்துருங்க, மிச்சம்லாம் மைனஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்கிறது, நீங்கள் வந்து கோர்ஸ் பை பண்ணி தான் ஆகணும், நீங்கள் ஸ்டார் ஹெல்த்தில் இன்சூரன்ஸில் வந்து பாலிசி எடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி அவங்களுக்கு கட்டாயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுடைய விருப்பம். இல்லைனா வந்து என்ன டாஸ்க் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க்கு வந்து மைக்ரோ டாஸ்கில் என்ன 75 ருபீஸ் ஆட் ஆகுது அதுக்கேற்ற அவங்க போட்டு அவங்க வேலெட்டில் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு வித்ட்ராவல் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலான்ற மாதிரி தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுவுமே இது ஒரு பாயிண்ட் தான். நெக்ஸ்ட்டு வந்து பிடிஓ ஆஃபீஸர். இந்த பிடிஓ ஆஃபீஸர் வந்து செலெக்ஷன் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப வருஷ கணக்கில் போயிட்டுருக்கு. அது வரும். பொறுமையாக வரும்போது நீங்கள் வந்து பார்த்துங்க. பிடிஓ ஆஃபீஸரை பொறுத்தவரையும் உங்கள் டவுன்லைனில் 15 பேர் இருந்தால் நீங்கள் பிடிஓ ஆஃபீஸர் உங்களுக்கு விஷயம் தெரியுது தெரியல அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இப்போ டீம் கொடுத்தாலே நீங்கள் வந்து பிடிஓ ஆஃபீஸர்ன்ற கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரும்போது வரட்டும். இதுவுமே லேட்டாக தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா 9வது பாயிண்ட் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு வந்து நியூ மெம்பர்ஸுக்கு வர மாதிரியும் ஓல்டு மெம்பர்ஸுக்கு ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்தமாரி கொஸ்டின்ஸ் இருங்க. இப்போ நியூ மெம்பர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா வீடியோ கான்செப்ட் ஜாப் வந்துச்சு. ஃபஸ்ட்டுமே வந்து பைமோட்டில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணுற கான்செப்டாக இருந்தது. இப்போ வந்து ரீசெண்டாகவே வந்து வீடியோ வாட்சிங் ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. வீடியோ வாட்சிங் எண்டிங் கோடு வரும், ஸ்டார்டிங் கோடு வரும். ஸ்டார்டிங் கோடு எண்டிங் கோடு இதெல்லாம் புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சஜஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும், ரேட்டிங்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ரேட்டிங்ஸ் ஃபார்ம் ஒன்று இருக்கும், ஃபில் பண்ணால் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ஆகும். ஸோ இதுமாரி தான் வந்து இதுவுமே ஒன்று ஓல்டு மெம்பர்ஸ் நியூ மெம்பர்ஸ்க்கு தான் போயிட்டுருக்கு. ஓல்டு மெம்பர்ஸ்க்கு வந்து இப்போ க்ளவுட் ஸ்டோரி ஒர்க் பண்ணுற ரியல் டீமில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவுமே வந்து சப்போஸ் மாறினா கூட மாறலாம். வீடியோ வாட்சிங் ஜாபு ஓல்டு மெம்பர்ஸுக்கும் வரலாம். ஸோ அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஓல்டு மெம்பர்ஸுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் எப்போ முடியும். ஸோ அந்தமாரி கேட்டுருக்காங்க. நம்ம எவ்வளோ நேரம் 3 மாதம் இருந்தாங்க 6 மாதம் இருந்தாங்க இப்போ வருஷ கணக்கில் ஆகிடுச்சுன்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவுமே வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ட்ரைனிங் பீரியட் தான் சொல்லியிருந்தாங்க 75 ருபீஸ் ஆகும். ரியல் பீரியடில் வரும்போது ஜாஸ்தியாகும். ஸோ அதனால் வந்து இப்போ எல்லாம் நீங்கள் ட்ரைனிங் இதுலேயுமே வந்து நிறைய பேர் மைக்ரோ டாஸ்க் தப்பாக தான் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னென்னா அது பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க எல்லாமே கன்ஃபியூஷனில் தான் நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஒரு ஸ்டாண்டர்டான கான்செப்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க பாட்டு ஸ்டாண்டர்டான கான்செப்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுவுமே ஒரு ப்ராப்ளத்தில் தான் இருக்குது. அது வந்து எஸ்பிஐ தரப்பில் சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் ஓல்டு மெம்பர்ஸ் எப்போ ட்ரைனிங் பீரியட்லேருந்து ரியல் பீரியடுக்கு மாறுவீங்கன்றது அவங்க வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கண்டென்ட் ஷேரிங். இந்த கண்டென்ட் ஷேரிங் மூலிமாவே நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு கொண்ட ஒன்று தான். இந்த கண்டென்ட் ஷேரிங் வந்து ஒரு கண்டென்ட்டுக்கு வந்து ₹200ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு நாளைக்கு ₹200னா மாதத்துக்கு 6000 வரையும் ஏர்னிங்ஸ் பண்ணலாம் இந்த ஆன்லைனில். ஸோ இதுதான் வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷனே பண்ணிகிட்ருக்காங்க கண்டென்ட் ஷேரிங்னா. ஸோ கண்டென்ட் ஷேரிங்னா என்ன? கண்டென்ட்டை வந்து ஷேர் பண்ணுறது என்னென்னா நீங்கள் வந்து அவங்க எஸ்பிஓ தரப்பில் வந்து ஒரு போஸ்டர் கொடுத்துருவாங்க. ஓகேவா? டம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. அந்த டம்ப்ளைண்ட்டை வந்து நீங்கள் வந்து இப்போ லைக்கு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஸ்டேட்டஸும் வைக்கலாம், யூடியூப்பில் போடலாம், பிளாக் மூலிமா பண்ணலாம். ஸோ இந்தமாரி வந்து கண்டென்ட்டை வந்து ஷேர் பண்ணது மூலியமாக அவங்களுக்கு வந்து ஒரு டிராஃபிக் கிரியேட் ஆகும், அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டெவலப் ஆகும். அது மூலிமா நம்மளுக்கு வந்து பேமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கண்டென்ட் ஷேரிங் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு கம்பெனியில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே கூடிய சீக்கிரத்தில் வரும். ஸோ வந்துருச்சுன்னா அது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த ஜாபும் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோம்னா நியூ மெம்பர்ஸுக்கு வந்து இதில் வந்து நானுமே ஒரு ப்ராப்ளத்தை இது வந்து ஃபேஸ் பண்ணேன். ஓகேவா? இது வந்து நியூ மெம்பருக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இருக்கோம், நம்ம டவுன்லைனுக்கு வந்து ரெஃபர் லிங்க் கொடுக்குறோம். அதில் வந்து என்னென்னா நிறைய எல்லாமே ஃபில் ஆகிடுது. பட்டு யூ கேனாட் பி சப்மிட்மெண்ட் டாக்குமெண்ட்டு இன்கரெக்டுன்னு காட்டுது. பட் ரெட்டில் எதுவுமே காட்ட மாட்டுது, எல்லாம் க்ரீன் ஆகி டக்குன்னு வெளியே வந்துடுது. ஸோ இதுவுமே ரெஃபர் லிங்க்கில் வந்து கேட்டதுக்கு வந்து எஸ்பிஓ கேரில் பண்ணுங்கன்னாங்க. எஸ்பிஓ கேரும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியாச்சு. ஸோ அவங்க வந்து புது நியூ மெம்பர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கேரில்
எஸ்பிஓ கேரில் வந்து ரைஸ் பண்ணாங்க. எஸ்பிஓ கேர் மீன்ஸ் நம்ம லைவ் சேட்டில் இருக்குல்ல, லைவ் சேட்லையும் பண்ணியிருக்காங்க. பட் இதுவரையுமே ஆன்சர் வரல. ஸோ அவங்க வந்து வெயிட் பண்ணி தான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா, ஒரு 50 வயசுக்கு அப்புறம் ஓகேவா, நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இவங்க வந்து இப்போ எஸ்பிஓ தரப்பில் என்னென்னா, ரொம்ப 60 வயசு 70 வயசு இருக்கிறவங்களாம் தேவையில்லை. 50 வயசுக்கு மேலே இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஐடி வந்து போட முடியாது. ஓகேவா, சாஃப்ட்வேரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சாஃப்ட்வேரில் ஸ்க்ரோல் அவுட் பண்ணி போனீங்கன்னா இயர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். பட்டு வந்து நம்மளுக்கு என்னென்னா இதில் வந்து லாகின் ஆகாது. ஸோ இதுவுமே வந்து நியூ மெம்பர்ஸுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணி ஒரு ஐடியா போட்டிருக்கோம். ஸோ அதுக்கும் வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். எஸ்பிஐ தரப்புலேருந்து லைவ் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒன்றும் ரிசல்ட் வரல. பட் அவங்க ஏர்னிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ இது வந்துலாம் பார்க்க வேண்டிய விஷயம். இது வந்து ஏன் ஆல்ரெடி எஸ்பிஐ சொல்லியிருக்கணும். ஸோ ஓல்டு மெம்பர்ஸுக்கெலாம் நியூ மெம்பர்ஸ்க்கு வரவங்கள ஜாயினிங் கோடுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஜாயினிங் கோடுக்கு இந்த மெம்பர்ஸ்க்குலாம் வர முடியாது. சாஃப்ட்வேரில் இருக்குது. ஸோ மேபி சாஃப்ட்வேரில் அவங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். மேபி இது வந்து கான்செப்ட் என்னென்னா வயசானவங்களாம் வந்து இதில் வந்து போட முடியாது, ஐடி வந்து போட முடியாதுன்றது தான் வந்து உண்மை. ஓகேவா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஐடியா வந்து டேட் ஆஃப் பர்த்தை வந்து சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணிவிட்டு ஏர்னிங்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி தான் வந்து நிறைய நம்ம இதேமாரி பெண்டிங் மந்த்லி நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைப்ஸ் வாட்ஸ்அப் மூலிமா வர்றது, டெலிகிராம் மூலிமா வர்றது, ஃபோன் கால்ஸ் வரும்போது எல்லாமே ஒரு கான்செப்டாகவே ஒரு பாயிண்ட்டாக எடுத்து நம்ம வந்து பெண்டிங் ஸ்டேட்டஸ், விட்ரால் ஸ்டேட்டஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சதை பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாமே நோட்டீஸ் போர்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக கிளியராக உங்களுக்கு வந்து எஸ்பிஓ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். ஓகேங்களா, நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தமாரி ஆன்லைன் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.